ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ஆக்கூர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது உங்களுக்கு விலாவரியாக சொல்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி சேனலுக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இனி பிறந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறப்ப தாய் தந்தையரோட மதம் குறிப்பிடணும் அப்படின்னு கட்டாயமாக சொல்லியிருக்காங்க. ஸோ 2024 இது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட நம்ம வேறு என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் அதற்கான பயன்பாடுகள் என்ன, இது எதுக்காக வாங்குகிறோன்னு சில பேர் தெரியாமல் இருக்குது. எந்தெந்த இடத்துக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்காங்க. அது எப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இதற்கான கட்டண சேவை என்ன, அதாவது ஒரு குழந்தை பிறந்துடுச்சு இல்லை ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, எத்தனை நாளுக்குள்ளே அதை ரிஜிஸ்டர் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணால் அதுக்கு எவ்வளோ கட்டணம், இல்லை அதுக்கு ஃப்ரீயா, இல்லை நாள் மாதம் தள்ளிட்டு இல்லை வருடங்கள் தள்ளிட்டுனா அதுக்கு எவ்வளோ கட்டணம் கட்டணும், இல்லை யாரை போய் நம்ம அணுகணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விலாவரியாக சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் கட்டண விவரம். அதாவது பார்த்தீங்கன்னா 1/1/2018 பின் பிறந்த குழந்தைகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பேரூராட்சி அலுவலகத்தில் போய் நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். பதிவு செஞ்சதுக்கப்புறம் www.crstn.org என்ற இணையதளத்தில் போய் நீங்கள் இலவசமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கட்டணம் எதுவுமே நமக்கு கிடையாது. கட்டணம் எதுவும் கிடையாது. பிறப்பு மற்றும் இறப்பினை பதிவு செய்தல், அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க இல்லை இறந்துருக்காங்க, அவங்களோட பதிவை எத்தனை நாளுக்குள்ளே பதிவு பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க இல்லை இறந்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா 21 நாளுக்குள்ளே நீங்கள் போய் பதிவு செஞ்சுருக்கணும். இல்லைன்னா அதிகபட்சம் 31 நாளுக்குள்ளே நீங்கள் போய் பதிவு செஞ்சுருக்கணும். அப்படி 31 நாள் தாண்டிட்டு இல்லை 31 நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஆகிடுச்சு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு 100 ரூபா ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது பிறந்து 21 நாளுக்குள்ளேருந்து 31 நாளுக்குள்ளேனா நீங்கள் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி 31 நாள் தாண்டி 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் ஆகிடுச்சுன்னா நீங்கள் 100 ரூபா அதுக்கான ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னா நீங்கள் 200 ரூபா அமௌண்ட் கட்டி நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சில பேருக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, பிறப்பையோ இறப்பையோ வருவாய் கோட்டாட்சியர் இருக்கார் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் ஒரு மனு மாதிரி கொடுத்து இந்த காரணத்தினால காலதாமதம் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு லெட்டர் வாங்கி வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பிறப்பு இறப்புக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அடுத்து பார்த்திங்கன்னா பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் எங்கெங்கே தேவைப்படுது. பிறப்பு சான்றிதழ் பார்த்திங்கன்னா ஸ்கூல் சேர்க்கறதுக்கோ, அதேமாதிரி ஆதார் நம்பர் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூசேஜ் ஆகும். இல்லைனா என்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் நான் கவர்மெண்ட் சர்வீஸ் அந்த இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரி இதுக்கு, மேரேஜ் சர்டிஃபிகேட்டுக்கு, டேட் ஆஃப் சம்மந்தமான வெரிஃபிகேஷனுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய யூசேஜ் இருக்குது. அது மட்டும் பார்த்திங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் இதில் என்னென்னு, அதாவது பார்த்திங்கன்னா குழந்தையின் பெயரை பதிவு செய்தல், அதாவது குழந்தை பெயரை பதிவு செய்தல். அது பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்து 15 வருடத்துக்குள்ளே நீங்கள் பதிவு செஞ்சுருக்கணும். அதாவது ஒரு குழந்தை பிறந்து 15 வருஷத்துக்குள்ளே பதிவு செஞ்சுருக்கணும். சில பேர் பதிவு செய்யாமல் இருக்காங்க, அதுக்காக அது சொல்கிறாங்க. 31/12/1999க்கு முன்னர் பதிவு செய்யப்பட்ட பிறப்பினை, சரிங்களா, 1/1/2000 பதிப்பில் செய்யப்பட்டதாக கருதினீங்கன்னா 15 வருஷத்துக்குள்ளே நம்ம பதிவு செஞ்சுக்கலாம். 1/1/2000 பிறகு பதிவு செய்யப்பட்ட பிறப்பினை பதிவு செய்யப்பட்ட தேதியிலிருந்து 15 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்டாயமாக பதிவு செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தற்போது குழந்தையின் பெயரை பதிவு செய்யப்பட்ட 5 வருடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பதிவு செய்கிற பேர் நீங்கள் எது மாற்றணும் பண்ணணும்னா 5 வருஷத்துக்குள்ள அதிகரிக்கப்பட்டுருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இறப்புக்கான சான்றிதழ் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்புக்கான சான்றிதழ் அவங்க மருத்துவமனையில் இறந்துட்டாங்கன்னா ஃபார்ம் 4 இல்லைன்னா ஃபார்ம் 4A நீங்கள் வாங்கியிருக்கணும் கண்டிப்பாக. இல்லை இறந்தவர் வெளி இடத்துல வேறு எங்கேயோ இறந்துருக்காங்க அப்படின்னு இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது அவங்களுக்கு உடம்புல நோயோ ஏதோ இருந்ததுன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வாங்கிடும். ஸோ கட்டாயமாக பிறப்பு இறப்பு சான்றிதழுக்கான அப்டேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள்
மேக்ஸிமம் பணம் கட்டாமல், அதாவது இந்த 100 ரூபாயோட கட்டி இது பண்ணுற மாதிரி பார்த்துங்க. 200 ரூபா 500 ரூபாய்க்கெலாம் நீங்கள் போக வேணாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.